Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and the video ICC T20 World Cup 2024 ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ட்ரினிடாட் அண்ட் டொபேகோவில் இந்த மேட்ச் நடந்தது. ஸோ மழை எதிர்பார்க்கப்பட்டது, பட் மழை இல்லை. பிச் பொறுத்த வரைக்கும் புது பிச் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. லேட்டர் ஸ்பின்னர்ஸும் கேமுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிச்சில் நிறைய புல் இருந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 149 ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் டாஸில் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனும் டாஸ் வின் பண்ணியிருந்தால் பேட்டிங் ஃபஸ்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 அணிகளும் அன்சேஞ்சு. ஸோ குர்பாஸும் பிளேயிங் 11ல் இருந்தார். ஸோ ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா 56க்கு ஆல் அவுட், 11.5 ஓவரில் 7வது விக்கெட்டுக்கு ஜானட் அண்ட் கேப்டன் ரஷீத் கான் 22 ரன் பார்ட்னர்ஷிப் 18 பாலில். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தவிர்த்து வேறு பார்ட்னர்ஷிப்பே இல்லை. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராஸ் 13, 6 வைடு, 1 பை, 1 லெக் பை. டபுள் டிஜிட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஓமர் ஜாய் மட்டும் 10 ரன் 12 பாலில் எடுத்தார், 2 பவுண்ட்ரி. ஸோ விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குர்பாஸ் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஓமர் ஜாய் டீப் கவரில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். மற்றபடி 3 LBW, மீதி எல்லாமே போல்டு. ஸோ குர்பாஸ் ஒரு எட்ஜில் அவுட் ஆனார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓமர் ஜாய் தவிர்த்து மீதி 9 பேருமே பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் அவங்களே இழந்திருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பிச் கொஞ்சம் அன்இவன் பவுன்ஸ் இருந்தது. நியூயார்க் பிச் மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பேட்டிங் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒரு 100-110 ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியன் பவுலர்ஸ் ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்களோ அது மாதிரி ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதர் எண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. மார்க்கா யான்சன், மகராஜ் அண்ட் ரபடா பவர் பிளேயில் பவுலிங் பண்ணாங்க. அன்னெசரியாக மகராஜ் பவர் பிளேயில் ஒரு ஓவர் போட்டார். ஒரு ஓவரில் 6 ரன், விக்கெட் எடுக்கல. ஸோ மார்க்கா யான்சன் ஸ்டார்ட் பண்ணார் பவர் பிளேவை. மகராஜ் போட்டது 2வது ஓவர். மார்க்கா யான்சன் பொறுத்த வரைக்கும் 3 ஓவரில் 16க்கு 3, 13 டாட் பால். அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். குர்பாஸ், நைப் அண்டு கரோட்டியுடைய விக்கெட் எடுத்தார். குர்பாஸ் நான் சொன்ன மாதிரி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கிட்ட ஸ்லிப்பில் கேட்ச்சு. நைப் அண்டு கரோட்டி 2 பேருமே போல்டு. ஸோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அண்ட் நல்ல டைட் லைன்ஸில் போட்டார். ரபடா 3 ஓவர். ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்திங்கன்னா டபுள் விக்கெட் மேடன், 14 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் நபியுடைய விக்கெட். இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் நபி 2 பேருமே பார்த்திங்கன்னா போல்டு. ஸோ அவரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. நார்க்கியா தான் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஹையஸ்ட் ஸ்பீடு அவர் தான் வச்சுருக்காரு பவுலிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்த வரைக்கும். பட் மிடில் ஓவர்ஸில் தான் போட்டார். 3 ஓவரில் 7 ரன் 2 விக்கெட். ஓமர் ஜாய் அண்ட் ரஷீத். ஓமர் ஜாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டப்ஸ் கிட்ட டீப் கவரில் கேட்ச் கொடுத்தாரு. ரஷீத் கான் போல்டு. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்கார் அவருடைய வேலையை. ஷம்சி 1.5 ஓவர் 6க்கு 3, ஜானட், நூர், நவீன் 3 பேருடைய விக்கெட் எடுத்தார். ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கேட்ச் பிடிச்சாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் ஃபீல்டர்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் QDK அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 57 டார்கெட். ஸோ QDK பார்த்திங்கன்னா 5 ரன் 8 பால். அவசரப்பட்டு மேட்சை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இறங்கி அவுட் ஆகிட்டார். ஒரு இன்ஸ்விங் பாலில் ஒரே ஒரு பவுண்ட்ரி. ஃபருக்கி பாலில் 2வது ஓவரில் போல்ட் ஆகிட்டார். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் மார்க்ரம் அதன் பிறகு பிச் பற்றி ஒரு ஐடியா இருந்ததுனால நிதானமாக ஆடி மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. 55 ரன் பார்ட்னர்ஷிப்பு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 29, 25 பால், 3 பவுண்ட்ரி, ஒரு சிக்ஸர். அண்ட் மார்க்ரம் 23 நாட் அவுட், 21 பால், 4 பவுண்ட்ரி. ஸோ எக்ஸ்ட்ராஸ் 3, ஒரு நோ பால், 2 வைடு. ஸோ 60க்கு 1, 8.5 ஓவர். பவுலர்ஸ் பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர் பற்றி நவீன் 3 ஓவர் 15 ரன் அண்ட் ஃபருக்கி நல்ல ஒரு இன்ஸ்விங் பாலில் QDK விக்கெட் எடுத்தார். 2 ஓவரில் 11க்கு 1. ரஷீத் கான் ஒரு ஓவர் போட்டார். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஷம்சிக்கு கிடைச்ச 3 விக்கெட்டில் 2 பேர் டெய்லண்டருடைய விக்கெட், ஜானட்டுடைய விக்கெட் மட்டும் தான் கொஞ்சம் பெரிய விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓமர் ஜாய் 1.5 ஓவர் 18 அண்ட் நைப் 8. ஸோ பவுலர்ஸால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்ல டாஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூயார்க் பிச்சில் ஒரு 100-110 எடுத்திருந்தா எப்படி ஜெயிச்சிருக்க முடியுமோ அது மாதிரி எடுத்திருந்தால் ஜெயிச்சிருக்க முடியும் ஆப்கானிஸ்தான் டீமால். ஏன்னா ஆப்கானிஸ்தான்கிட்டையும் நல்ல பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் சொதப்பிட்டாங்க. பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸாக குறை சொல்கிறதுக்கு இது மேலே. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சைட் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. QDK தவிர்த்து மற்ற 2 பேரும் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கா யான்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் செமிஃபைனலில் இந்தியா இங்கிலாந்து இன்னைக்கு நைட் நடக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசினா உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.